ரவீந்திரன் துரைசாமி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். பீகார் தேர்தலினுடைய இந்த முடிவு தமிழ்நாட்டினுடைய கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சிருக்குது. அதிக இடங்களில் தமிழ்நாட்டில் கேட்டு பெறுவதற்கான சூழல் இருக்கிறதா? பாஜக அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருக்கு அப்படின்றப்போ இங்க அதிமுகவுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? 101-101 அது மாதிரி. அதாவது திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தான் அங்கே பெரிய கட்சி. பீகாரில் காங்கிரஸுக்கு 10 விழுக்காடு வாக்கு உண்டு தனிச்சு 2009 நிற்கும்போது. இங்கே அன்னைக்கு லாலுவுக்கு ஒரு பின்னடைவு கிடைச்சி அவங்க தனிச்சு நின்று 10 விழுக்காடு வாக்கு எடுத்த போது இங்கே காங்கிரஸுக்கு 4 விழுக்காடு வாக்குகள் தான். அதுவும் ஜி.கே. வாசம் போன பிறகு 4.3ங்கிறது ஒரு 4 விழுக்காடு வாக்குகள் தான். ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்து இதுதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு நிலைமை. அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகமும் 2014ஆம் ஆண்டு தனிச்சு நிற்கும்போது 25. இவங்க எல்லாமே ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 25-4 விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லாமே சேர்ந்து இந்த கட்சிகளோட ஸ்ட்ரென்த் வந்து 33. பட் இவங்க ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 53க்கு ஜம்ப் ஆகுறாங்க. ஸோ பீகார் நிலைமை வேற, இங்கே உள்ள நிலைமை வேற. இங்கே காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி இருக்குது. வெற்றி பெற்ற அணி இங்கே. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிறது பாமகவுக்கு எதிராக பரையர் சமூக கன்சால்டேஷன், அதர் காஸ்ட் பாமக ஆதிக்கத்துக்கு எதிராக அங்கே யாதவ ஆதிக்க மாதிரி இங்கேயும் ஒரு சில இதுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி. நான் களத்துல இருந்து வந்தவங்கனால பல களத்தை சந்திச்சவங்கனால எனக்கு அந்த விஷயங்கள் வந்து தெளிவாகவே சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, இதுவும் ஜெயலலிதா அம்மையார் ஆரம்பிச்சது தான், 98ல இருந்து ஆரம்பிச்சது தான். ரெண்டாவது, சாஃப்ட் இந்துத்வா வெர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், இதுவும் இந்த காம்பினேஷனுக்கு துணை புரியுது. மூணாவது, யார் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு ஜீரணிக்க முடியாம தீவிர மீச்ச மாதிரி அவ்வா அவ்வாடி கதர்னாலும் சரி, சீமான் 8% வாக்கெடுத்தது அவர் டெமோக்ராட் அரசியலை பண்றாரு. பிறமொழியாளருக்கு எதிரான ஒரு அரசியலை அவர் அதை பண்ணத்தான் செய்யறாரு. அதுல இப்ப நாயுடு பேர் வைக்கலாமா, தேவர் பேர் எடுக்கிற நாயுடு பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது பிறமொழியாளர் கன்சால்டேஷனும் இந்த அணிக்கு கிடைக்குது. ஸோ 3 கன்சால்டேஷனால அவங்க 33 பேசிக் ஸ்ட்ரென்த், தோத்து போன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 53 வந்தாங்க. அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து 3 முறை ஜெயித்து 45 விழுக்காடுக்கு மேல அவங்க ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்ஸ்ங்கிற புள்ளிக்குள்ள இருக்கிறாங்க. அது 46ங்கிற அளவுக்கு இருக்குது. நான் ஒரு லேண்ட்மார்க் காட்டு ஒரு நம்பர் 45க்கு மேல இருக்காங்கிறத சொல்றேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள இவங்க எல்லா எலெக்ஷன்லையும் சேர்ந்து தான் நின்றுருக்காங்க. அதனால திமுக வளர்ந்துட்டு, காங்கிரஸ் தேஞ்சிட்டு, விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துட்டு, அண்ணன் மதிமுகவுக்கு வைகோவுக்கு செல்வா குறைஞ்சிட்டு சொல்றதுக்கு இல்லை. ஒரு ஜென்டில்மேன் ஒரு ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து தான் இந்த அணி வந்து 2019 மிகப்பெரிய ஸ்வீப் 38 இடங்களை வெற்றி பெறாங்க. ஸோ இவங்க காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில இவங்க வந்து வெற்றி பெறது வரை தொடருவாங்க. சோசியல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? பீகார்ல சோசியல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி படு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்ற விமர்சனம் வருது. இஸ்லாமியர்கள் வேட்பாளர்களை நிறுத்தாத பொழுது மேற்கு பீகார்ல அதிக இஸ்லாமியர்கள் இடங்கள் இருந்தும் கூட அங்க பாஜக அதிக இடங்கள்ல வெற்றி பெறுது அப்படின்றப்போ அந்த ஃபேக்டர்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள செல்லுபடி ஆகாதுன்னு தானே வெளிப்படுத்துறது. அது அங்கோல முஸ்லிம்ஸ் ரூலர்ஸ், ஆண்ட பரம்பரை ரூலர்ஸ். ராஜ்புட்ஸ் வெர்சஸ் பிராமின்ஸ் தான், சாரி ராஜ்புட்ஸ் வெர்சஸ் முஸ்லிம்ஸ் தான். பிராமின்ஸ் இன்னொரு லெவல்ல அவங்க பவர்ஃபுல். இந்த இடத்துக்குள்ள பார்ட்டிஷன் பீரியட்ல அவங்க நலத்தை தான் மற்றவங்க எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நல்ல உடமையா இருந்தாங்க. அடர்த்தியா அவங்க 15-16% இருக்கும்போது வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு போலரைசேஷன் இருக்கு. அதனாலதான் முஸ்லீம் அடர்த்தியா உள்ள இடங்கள்லையும் ஹிந்துஸ் எல்லாமே கன்சால்டேட் ஆகி நீங்க சொல்லக்கூடிய இடங்கள்ல பாஜக வெற்றி வாய்ப்பை பெறாங்கன்னா ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் அந்த இடத்துக்குள்ள அது இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த அளவுல முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் வந்து minorities will be vigilant and alert everywhere, whatever may be the minority, linguistic minority, religious minority, அதாவது ஒரு ethnic minority, எந்த புள்ளியில வரக்கூடிய ஒரு மைனாரிட்டினாலும் they will be very alert everywhere in the world. அப்போ இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் வந்து அலர்ட்டா இருக்கிறாங்க. 71ல இருந்தே எங்க ஊர்ல நாங்க பார்த்தது. நான் ஒரு கிறிஸ்தவர், ஒரு என்னோட தாத்தா ஆபிரகாம் நாடார்னு ஓட்டு மாப்பிள்ள நீங்க பேரா நீங்க ஜனசங்கோட கூட்டணி வச்சுட்டு உங்களுக்கு நாங்க எப்படி ஓட்டு போடணும்னு கேட்டார். ஸோ அவங்க வந்து இங்க ரெலவெண்டே இல்லாத ஜனசங்கத்துக்கு எதிராக எதிரணிக்கு ஓட்டு போடணுங்க என்ன ஓட்டம் 71லே உள்ளவங்க. ஸோ
அந்த அலர்ட்னஸ் இங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் இருக்குது. ஆனா கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து அந்த யூபி பீகார்ல உள்ள ரூலர்ஸ் மாறிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ள எங்க இல்லங்கும் போது அவங்களுக்குள்ள நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியோட ரோல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? காங்கிரஸ் கட்சி பலகீனமா இருக்குது, அவங்க கேடர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்கி பாஜக அதிமுக வலுவாக இருக்கும் பொழுது அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை தோல்வியடைய செய்வதற்கான சூழல் நமக்கு ஏன் வேணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனை திமுக போடாதா? காங்கிரஸ் கூட்டணியை ஸ்டாலின் அகாமடேட் பண்ணி தான் கொண்டு போவார். ஏன்னா அவங்க வந்து சான்ஸ் எடுக்க விரும்பல. வெற்றி பெற்ற அணி தொடரட்டு தான் நினைக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் 7 சீட்டு தான் காங்கிரஸுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லும்போது கடைசியில் ராகுல் காந்தி பேசுனதும் 10 சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா 10 கொடுத்துக்கிட்டு அப்புறம் 7 கொடுத்தா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ காங்கிரஸுக்கு பலம் 4 கூட கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு கன்சால்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் வந்து கிரியா ஊக்கியா செயல்படுது. ஸோ அந்த ரோலை காங்கிரஸ் எடுக்கிறதுனால காங்கிரஸுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்காக இருக்கத்தான் செய்யும். இதில் நீங்கள் 2021 25 சீட்டு தான் கொடுத்தாங்க. முன்னாடி நிறைய சீட்டு கொடுத்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவாக இருந்தனாலும் கூட இப்போ சீட்டை குறைச்சிட்டாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் வந்து அவங்க ஆல் இண்டியா சென்ட்ரிக்காக இந்தியா அலையன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக அவங்க யாரையாவது கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட தமிழக முதல்வர் வந்து விட்டு கொடுத்து அவங்களை அகாமடேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த அணியோட ஒரு வெற்றிங்கிறது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஸ்டேட்டஸ் கோவா கொண்டு போகிறது தான் இந்த அணியோட வெற்றி. சட்டமன்ற தேர்தலில் 1 எம்பிக்கு 3 எம்எல்ஏங்கிற ஒரு கருத்தின்படி அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இப்பவும் உங்க ஸ்டேட்டஸ் கோ போயிருவாங்கன்னு தான் நான் கருதுறேன். ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான இடங்கள் ஒதுக்குறப்போ அங்க வந்து அதிமுகவோ அல்லது பாஜகவோ வின் பண்றதுக்கான ஸ்டேச்சர் இல்லையா? கூடுதல் இடம் ஒதுக்கக்குள்ள வாய்ப்பு அங்க எந்த கட்சிக்கும் வராதுன்னு நான் கருதுறேன். பழைய ஸ்டேட்டஸ் கோ தான் எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக நினைச்சா ஏன் கேட்கிறேன்னா 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு 10 ஆண்டு கால அரசின் மீதான அதிருப்தியை தாண்டி அதிக இடங்கள்ல பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்குது இல்லையா? இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அவங்க மேல ஒரு அதிருப்தி உருவாகி அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வழிவகுக்காதா? அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல தான் அதிமுக பாஜகவும் பிரிஞ்சு நின்ன போது இருந்த தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த், இதுல வெளிப்படையா ஓபிஎஸ் பிரேமலதா விஜயகாந்த் 2 பேரும் ஸ்டாலினை பார்த்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா திமுக ஆப்ஷன் அவங்க ஓபன் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி டிடிவியும் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி தான் பேசுறாரு. அவர் வந்து திமுக இந்த கரூர் விஷயத்தில் கூட திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி தான் பேசுறாரு. அப்போ நீங்க கலைஞர் 98 செய்த தவிர ஸ்டாலின் செய்ய விரும்பல. திருநாவுக்கரசு அண்ணனுக்கும் இவர் அண்ணன் ஜெகத் ரட்சனுக்கும் சீட்டு கொடுக்கணும்னு கேட்கும்போது சிபிஎம் உள்ள வரும்னு நினைக்கும் போது கலைஞர் 20 சீட்டு தமாகவுக்கு அவருக்கு பழைய 16 முடிச்சுக்கிட்டு இந்த கட்சிகளை சேர்க்கல. வெற்றி பெற்ற இதில் நம்ம ஏன் கூடுதலாக ஆட்களை சேர்க்கணுங்கிறத சேர்க்கல. ஸ்டாலின் வந்து கூடுதலாட்டம் ஆட்களை அபண்டன் காசில் சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கிறார். ஸோ அந்த இடத்துக்குள்ள கருணாநிதி செய்த தவறுல இருந்து பாடம் படித்து ஸ்டாலின் அதில் தெளிவாக போகணுங்கிற எண்ண ஓட்டத்தெல்லாம் போறார். இன்னும் சொல்ல போனால் இந்த அணியின் வெற்றியே கூட்டணி வெற்றிங்கிறார். எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா சொல்ல மாட்டாங்க, கருணாநிதி சொல்ல மாட்டாரு. ஸோ புரட்சி தலைவியும் கலைஞரும் முத்தமிழறிஞரும் சொல்லாத ஒரு இதை ஸ்டாலின் சொல்றாருன்னா கூட்டணியோட வெற்றிங்கும் போது கூட்டணியை இன்டாக்டா கோகரண்டா கெமிஸ்ட்ரியோட வைக்கணுங்கிறதுல ஸ்டாலின் உறுதியா இருக்கிறார். இன்னைக்கு கொடுத்த ஒரு அறிக்கை கூட ராகுல் காந்திக்கு இன்டைரக்டா கொடுத்த ஒரு அட்வைஸ் தானே தவிர இதை வச்சுக்கிட்டு அவருக்கு ஹார்ட் ஷாட் எதுவும் போறதுக்குள்ள தன்மைகள் அவங்கள்ட்ட இல்ல. பீகாருக்குள்ள 143 இடங்கள்ல ஆர்ஜேடி நிக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் குறைந்த எண்ணிக்கை. அதே ஈக்குவேஷனை இங்க போடும்பொழுது இவங்க திமுக சொல்றாங்க 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாம ஜெயிக்கணும் அப்படின்ற டார்கெட் பிக்ஸ் பண்றப்போ அதிக எண்ணிக்கையிலான இடங்கள்ல தானே திமுக நிற்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதிக எண்ணிக்கையெல்லாம் ஆர்ஜேடி மாதிரி 143 சீட் அவங்க கால்குலேஷன்ல வச்சாங்கன்னா அதுவும் கூட காங்கிரஸுக்கான சீட்டை குறைக்கிறதுக்கான சூழல் உருவாக்காதா? அவங்க பாராளுமன்ற தேர்தலில் தோத்த அணி, சட்டமன்ற தேர்தலையும் மோசமாக தோத்துருக்காங்க. இங்கே வெற்றி பெற்ற அணி. நீங்கள் வெற்றி பெறும்போது என்ன ஃபார்முலாவாக இருந்தீங்களோ அதே ஃபார்முலாவை தான் 2019 மக்களவை தொகுதி பங்கீடு தான் 2024 மக்களவை தொகுதியிலையும் ஏறக்குறைய இருந்து ஒரு கட்சி வெளியே போயிட்டு அது வேற விஷயம். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன தொகுதி பங்கீடு இருந்தோ அதே தொகுதி பங்கீடு தான் இருக்கும். ஒரு வேளையில் புதிதாக கட்சிகள் வருதுன்னா அதில் காங்கிரஸே திமுகவுக்கு விட்டு கொடுத்து பீகார் தோல்விக்கு பிறகு அவங்க அலையன்ஸ் ஜெயிக்கணும்னா ஸ்டாலின் வெற்றி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு நாம கோஆபரேட் பண்ணணும்னு தான் டெல்லி பாஜக கருதுவாங்க. அதனால தான் சோடங்கர் வந்து அதிக சீட்டு கேட்கறத பற்றி டெல்லி காங்கிரஸ் முடிவு பண்ணுங்கிற கருத்தை அவர் சொன்னார். இங்க பாஜக அதிமுகவை பொறுத்தவரையில் 2021
கூட்டணிக்குள்ள வரும்போது ஆர்கே நகர்ல நோட்டா கீழே போனாங்க. ஒட்டுமொத்த கட்சியும் தான் காரணம். இல்ல கணேசன்ல இருந்து, ஹெச் ராஜாவில இருந்து, சிபி ராதாகிருஷ்ணன்ல இருந்து, பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து, வானதி சீனிவாசன்ல இருந்து, மாநில தலைவர் தமிழிசை உட்பட அத்தனை தலைவர்களும் தான் காரணம் நோட்டாவுக்கு கீழே போனதுக்கு. அதே காலகட்டத்துக்குள்ள 2.7 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. 40 சீட்டு இந்திய ஜனநாயக கட்சிக்கு, 20 சீட்டு தேவநாதனுக்கு கட்சிக்கு கேண்டிடேட்டே போட முடியாத நிலைமையில தான் இருந்தாங்க. அப்பவும் எடப்பாடி பழனிசாமி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர்னு 5 எம்பி தான் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பாமகவுக்கு கீழே தான் நீங்கன்னு 16 தான் தருவனாரு, 20 கொடுத்தாரு. இன்னைக்கு அப்படி அல்ல, பிரிஞ்சுக்கிட்டு சேர்ந்திருக்கிறாங்க. 11.4 விழுக்காடு ஓட்டு தாமரையில அண்ணாமலை தலைமையில காட்டியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 18-8 சிஎம்ஆ சொல்லி நிதிஷ்குமார் ஆஃப் தமிழ்நாடு சீமான அண்ணாமலை காட்டிடுவார்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அதுல சான்ஸ் எடுக்க முடியாது. இப்ப நெருக்கடி அதிகமாகுது இல்லையா சார்? திமுக ஒரு பக்கம் விஜய் வராரு, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி வருது, சீமான் வராரு. அப்போ நெருக்கடியும் வாக்குகள் சிதறதுக்கான தன்மையும் எலெக்ஷனுக்குள்ள இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் தானே வருது திமுக கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்றாங்க. அப்போ அதிகமான இடங்களை கொடுத்தா காங்கிரஸ் தோல்வி அடையுன்ற மன சூழல் உருவாகாதா? 25 இடம் கிடைக்கும் போது திமுகவோட காங்கிரஸ் ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகம். 2021 நம்ம ஃபேக்டா மறந்துகிட்டு பேசக்கூடாது. எல்லாரும் 2/3 ஸ்ட்ரைக்கிங் ரேட் பண்ணும்போது காங்கிரஸ் எனக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது வேற விஷயம். இப்போ நீங்க பீகார்ல ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப மோசம், தர மட்டும் இது தேஜஸ்வியை புல் டவுன் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் 2021 காங்கிரஸ் ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து ஜஸ்ட் திமுக விசிகாவோட அதிகம். அவங்க 2/3 தான் வந்தாங்க, இவங்க 2/3 கொஞ்சம் கூட வந்தாங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டு 2016 காங்கிரஸுக்கு இருந்தது. இன்னும் சொல்ல போனா 19 ஒரு தொகுதியும் இளங்கோவனே அவங்க தான் வம்படியா தோத்தாங்க. பட் 21 அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லும் போது தமிழ்நாடு சென்ட்ரிக்கா காங்கிரஸ் வந்து 25 சீட்டு குறைச்சி வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் அவங்க தலைமையை பொறுத்த அளவில் இந்த பீகார் தோல்விக்கு பிறகு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் ஆட்டு. பாஜகவுடைய சூழல் எப்படி இருக்கு? பாஜக பீகார் எலெக்ஷனை காட்டி அதிமுக நிறைய சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நெருக்கடியை இபிஎஸ்க்கு பொதுச் செயலாளருக்கு கொடுக்கறதுக்கான சூழல் இருக்குதா? 20% ஓட்டு பாஜக ஓட்டு, அதிமுக ஓட்டு உள்ள வந்தது. ஆன்டி மோடியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு எல்லாரும் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எல்லாம் இந்தியா ஃபுல்லா சொல்லி இந்தியா கூட்டணியை பலப்படுத்தும் போது ஒரு மோடி எதிர்ப்புல இருந்த தமிழகத்தில் ஒரு 20% உள்ள வர்றது அவங்களுக்கு சாதகமான விஷயம் தான். பட் கடைசியா அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 18 வெர்சஸ் 23 சொல்லியிருக்கிறாரு. 23னா தேமுதிக சேர்த்தான் சொல்றாரு. அப்போ அதோட மேக்ரோ வியூ 18-23நாலும் பலத்துக்குரிய சீட்டு வேணும். நாங்க 2021 வந்த நோட்டாவுக்கு கீழே போன பாஜக இல்ல. இப்போ நாங்க வந்து ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்களும் கண்டஸ்ட் பண்ணல. நாங்க இரட்டை இலக்கத்தில் வாக்கெடுத்த பாஜக. நீங்க பலகீனப்பட்டிருக்கீங்க. நீங்க சில பகுதிகளில் பலமா இருக்கிறீங்க, நாங்க பலமா இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நீங்களும் பலகீனமா இருக்கிறீங்க. ஸோ இந்த பலத்தின் அடிப்படையில் முன்ன மாறிப்பட்ட பங்கீடு இல்லை, எங்களுக்கு அதிக இடங்கள் வேணுங்கிறத பாஜக கேட்பாங்க. அதற்கு ஒரு பெர்செப்ஷன் வைஸ் பீகாரையும் சொல்லிக்கலாமே தவிர தமிழ்நாடு சென்ட்ரிக்கா தான் அந்த சீட்டை கேட்க முடியும். தமிழ்நாடு சென்ட்ரிக்காட்டு பாஜக முந்தைய 19 கூட்டணி போகும் இருந்ததை விட இப்போ வந்து 26 கூட்டணி போகும்போது பலமா இருக்காங்க. அதிமுக பலகீனம் அடைஞ்சிருக்காங்கிறது நமக்கு டேட்டாவை பார்த்தாலே தெரியும்.